நாளைக்கான வீடியோக்குரிய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மட்டும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் வந்துட்டு எனக்கு எப்போவும் தேவை. ப்ரோமோ வந்துட்டு நல்லாவே இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு கார்த்தியை மீட் பண்ணுறதுக்காக மாயா வந்திருக்காங்க இல்லையா, அந்த சீன் தான் காமிச்சிட்ருக்காங்க. கார்த்தியை பார்த்ததுமே என்ன ஒரு நக்கல், என்ன ஒரு தும்முரு, அப்படியே உட்காந்துக்கிட்டு கார்த்தியை வந்துட்டு முறைச்சி பார்த்துக்கிட்டே இருக்க, உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியை அவங்க சொல்கிறாங்க. சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியும் நீங்கள் அப்படின்னு சொல்ல, நான் மிஸ்ஸஸ் சிதம்பரம், என் பேர் மாயா அப்படின்ற மாதிரி இன்ட்ரோ கொடுத்துக்கிறேன். சரி, என்ன பார்க்க எதுக்கு வந்தீங்க, அதை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல, ஒரு நிமிஷம் கார்த்தியை வந்துட்டு அப்படியே லுக்கு விட்டுட்டு, நட்சத்திரம் உங்களை பற்றி சொன்னதில் ஒன்றும் தப்பே கிடையாது, மாறாமல் அப்படியே தான் இருக்கீங்க அப்படின்னு சொன்னேன். நட்சத்திராவா அப்படின்னு வந்துட்டு கார்த்தியை ஷாக் ஆகுறாங்க. சரி அதை விடுங்க அப்படின்னு சொல்ல, என்ன நட்சத்திராவெல்லாம் ஞாபகம் வச்சுருக்கீங்க போல, பரவாயில்ல நான் கூட என்னமோன்னு நினச்சேன் அப்படின்றாங்க மாயா. ஆமாங்க, ஏன்னா வாழ்க்கையில் நல்லதை நம்ம எவ்வளோ தூரம் ஞாபகம் வச்சுருக்கோமோ அதே அளவுக்கு கெட்டதையும் ஞாபகம் வச்சுருக்கணும்ல அப்படின்னு சொல்ல, போது நிறுத்துங்க, நான் யாரு தெரியுமா, நட்சத்திராவோட ஓன் சிஸ்டர் அப்படின்னு சொல்ல, கார்த்தியை வந்துட்டு ஒரு செகண்ட் ஷாக் ஆகுறாங்க. என்னை பார்த்தது பயமாக இருக்கா, தெரியாமல் நட்சத்திரா கிட்ட மோதிட்டமே, அவளை நம்ம வீட்டு மருமகளாக ஏற்றுக்காமல் போயிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃபீல் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்ல, சேச்சே அந்த தரித்திரம் எங்கள் வாழ்க்கை விட்டே போயிடுச்சேன்னு நினச்சேன், நாங்கள் இப்போ வரைக்குமே ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கோம் அப்படின்னு சொல்ல, கார்த்தி நீ இடம் தெரியாமல் மோதிட்ட, இனிமே உன்னோட அழிவை யாராலையும் தடுக்க முடியாது, சிதம்பரத்தை உன் கூட மோத வச்சதே நான் தான், இவ்வளோ தூரம் சிதம்பரத்துக்கும் உனக்கு பிரச்சனையை உண்டு பண்ணதே நான் தான், நான் உன்னை பழி வாங்குறதுக்காண்டி தான் சிதம்பரத்தையே கல்யாணம் முடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்ல, ஒரு விஷயத்தில் நீயும் அக்காவும் ஒன்று போல் இருக்கீங்க, அதாவது உங்களுக்கு வேணுன்றதை அடையிறதுக்கு நீங்கள் எந்த லெவலுக்கு வேணால் போவீங்க, அது நல்லாவே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்ல, இங்கே பார் கார்த்தி, எங்கள் அக்கா மாதிரி என்னை சாதாரணமாக எடை போட்டுறாத, எங்கள் அக்கா கூட சரி இந்த வேலை நமக்கு வரலையா அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு போயிட்டே இருப்பாள், ஆனால் நான் அப்படி கிடையாது, அவள் எடுத்த மிஷனை நான் இப்போ முடிக்க வந்திருக்கேன், என் அக்காவை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்களேன்னு சொல்லிட்டு நான் உங்களை ஃபீல் பண்ண வைக்கிறேன், அந்த அபிராமி அக்காவை மருமகளை ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு ஆசை காமிச்சு அவளோட மனசை வந்துட்டு கெடுத்து அவளை தற்கொலை முயற்சி பண்ணுற அளவுக்கு வந்து விட்டால, அவளையும் குடும்பத்தில் உள்ளவங்களையும் நான் ஃபீல் பண்ண வைக்கலை, அது மட்டும் கிடையாது, ஒற்றுமையாக இருக்கிற உங்கள் குடும்பத்தை நான் சின்னாபின்னமாக்கி பிரித்து ஒன்றா இருக்கீங்களா அண்ணன் தம்பி எல்லாருமே முட்டிக்கிட்டு அடித்து ஒவ்வொருத்தாளாக வீட்டை விட்டு வெளியில் போகிற மாதிரி நான் பண்ணலை, நான் மாயாவே கிடையாது அப்படின்னு சொல்ல, எனக்கு வந்துட்டு சவால் வருதுன்னா ரொம்ப பிடிக்கும், என்னை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்களே, சவாலில் ஜெயிச்சு மட்டும்தான் பழக்கம் அப்படின்னு சொல்ல, ஆமாம் ஏதோ சவால் விட்டால் ஜெயிக்க மட்டும்தான் செய்வியாம்ல, முதல் முறையாக நீ என்கிட்ட தோக்க போகிற கார்த்தி, உன்னை உண்டு லேர்ன் பண்ணி இந்த காஸ்மெட்டிக்ஸ் கம்பெனி இந்த ஆடியோ கம்பெனி நீ எதுவுமே உங்ககிட்ட இருந்து இல்லாமல் உன் குடும்பத்தையும் உங்ககிட்ட இருந்து பிரிக்கிறேன் பாரு, முக்கியமாக அந்த தீபா, என் அக்கா இருக்க வேண்டிய இடத்துல அந்த தீபா இருந்து வாழ்ந்துட்டு இருக்கா, அவளையும் நான் சும்மாவே விட மாட்டேன், கண்டிப்பாக பழி வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் இருக்கீங்க, ஆனால் உன் அக்கா விட நீ பக்கா ஃப்ராடாக இருக்க, அவளையே சமாளிச்சிட்டேன், நீலாம் எனக்கு ஏமாத்திரம், பார்த்துடலாம் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு, இனிமே என்னோட ஆட்டத்தை நீ பார்க்கத்தானே போகிற, நானா உன் லெவலுக்கு இறங்கி ஆடினேன்னு வச்சுக்கோ, அதெல்லாம் நீங்கள் தாங்கிக்கிற மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்ல, பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்துட்டு சவால் விட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. போனதுக்கப்புறமும் கார்த்தி வந்துட்டு யோசித்து பார்த்துட்டே இருக்காங்க. மாயா பேசியிருப்பாங்கல்ல, உன் அம்மாவுக்கிட்ட இருந்து உங்ககிட்ட இருந்து எல்லாருக்கிட்டேயும் அண்ணன் தம்பியை பிரிச்சிருவேன், குடும்பத்தை வந்துட்டு நடுத்தருப்பு நிப்பாட்டுவேன் அப்படிலாம் சொல்லியிருப்பாங்களா, அதெல்லாம் யோசித்து பார்த்துட்டே கார்த்தி வந்துட்டு கொஞ்சம் அப்செட்டில் இருக்காங்க. அந்த சைடு ஐஸ்வர்யாவை தான் காமிச்சிட்டு இருக்காங்க. அந்த மாயாவும் ஐஸ்வர்யாவும் குழு மீட்டிங் போட்டுக்கிட்டு இருக்காங்க, அடுத்து நம்ம எப்படி குடும்பத்தை கெடுக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஐஸ்வர்யாவையும் குடும்பத்தை விட்டு பிரித்து சின்னபனமாக்குவேன், அதுதான் இவளோட பிளான், ஆனால் அதுவே தெரியாமல் அது கூட போய் ஒட்டுணி மாதிரி இந்த ஐஸ்வர்யா ஓட்டிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி கார்த்தி ஆஃபீஸ்க்கு போனது பேசினதெல்லாம் சொல்கிறாங்க. கார்த்திக்கு பயங்கரமான ஒரு டோஸ் கொடுக்கணும், ஏன்னா கார்த்தி தான் வீட்டில் வந்துட்டு கெத்துன்ற மாதிரி எல்லாத்தையும் ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா வீட்டில் என்னென்ன நடக்குதோ அதெல்லாம் வந்துட்டு ஒவ்வொன்றா வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. பர்த்டே செலிப்ரேஷனே சொல்லியிருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோமோ வந்துட்டு முடிஞ்சிருது.